ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான்டா யோசிச்சா. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. இவ்வளோ பேசுது இந்த நாய் என்ன தெரியுமா பண்ணிச்சு? ஒரு நாள் திபுன்னு என் வீட்டு உள்ள வந்தான். நல்ல வேலை என் பொண்டாட்டி இல்லை. விக்கே விக்கே, ஹே என்ன அழுதுனுறா? என் கல்யாண வீடியோ ஒன்று மச்சான். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏய் அங்கே போற என்ன மேட்ரு பரபரனுக்குற? கம்மனிரா. என்னடா தர்ற? கம்மனிரா. கம்மனிருவா, என் பொண்டாட்டி வந்துருவாடா. சாமி ரூம்டா இது. டா இது எதுக்கு இவ்வளோ பெரிய பேக்? கம்மனிரு. கம்மன் இருக்கவா? என்ன ஃபேப்ரிக் போட்டா? ஓம் ஓமா. தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டிக்குனா கம்மனிரா. அப்பா அம்மா. அப்பா அம்மாக்கு என்னாச்சு? கம்மனிரா. குழந்தைகள். குழந்தைலாம் இன்னும் பிறக்கவே இல்லையாடா? டேய் இதெல்லாம் கோடு வேர்ட்ஸ்டா. கோடு வேர்ட்ஸா? ஆமா. தாத்தா பாட்டினா சரக்கு ஹாட். அப்பா அம்மானா பீர் கேஸ் கேஸாவா? ஆமா. குழந்தைகள்னா இந்த ஸ்நாக்ஸ் மிச்சர் ஒச்சக்கல்ல. ஆமாமா. அதான் சைடிஸ். சைடிஸா? பாத்தியா உட பேச முக்கியமான மேட்டர் பாத்துடா. என்னது? சொந்தக்காரங்க. ஏய் அவங்கலாம் எதுக்குடா வந்தாலே பிரச்சனைடா. லூசு பையல. சொந்தக்காரனா தம்முடா, வெளிய போயிட்டு வரல அடிக்கிறதுக்கு. அதுக்கு தான் கோட் வேர்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. துளை. துளை என்ன துளை? கண்டம்ஸ். அது எதுக்கு? அதுக்கு தான்டா லூசு பையல. அது வச்சு என்ன பண்ணு? ஆமா நீ பாட்னு வந்து பரபரன்னு எழுதிட்டு இருக்கியே, என்ன மேட்ரு? ஆசுரா மண்டனா மச்சான் வீட்ல சமசன மச்சான் வெளிய வெளிய போய் சொல்லிட்டாங்க. அதை விட்டு நான் போவே மாட்டேன் மச்சான். போக மாட்டியா? அப்ப என்ன பண்ண போற இப்போ? எனக்கு தெரியல, ஆனா குடிக்க போறோம். ஓகேவா? அது பேப்பர் எடு. எதுக்குடா இப்போ இந்த பேப்பர்? இப்போ இல்ல திருப்பி எத போறோம். அது ஏன்? என்ன ரஃப் காப்பி இது ஃபேர் காப்பிடா? எதுக்குடா ரெண்டு காப்பி? ஐயோ மச்சான் டென்ஷனா போறோம், கண்டிப்பா தான் மறந்துடுவோம். அதான் சேஃப்டிக்கு ரஃப் காப்பி ஒன்னு ஃபேர் காப்பி ஒன்னு. ரஃப் காப்பி உங்ககிட்ட, ஃபேர் காப்பி என்கிட்ட. எல்லாத்தையும் கரெக்ட்டா வாங்குறோம். ஓகே ஓகே. என்னமா பிளான் பண்ற மச்சான் நீ? நீ எல்லாம் இஸ்ரோல இருந்ததனா என்னைக்கோ சேட்டலைட் விட்டுறப்படா. ஆமாமா. என் வீட்ல தான் குடிக்க முடியாதே, என் பொண்டாட்டி வந்துருவாளே. அந்த பிரச்சனை எனக்கும் தெரியும். என்ன பண்ணிருக்கேன், தாம்பர பக்கத்துல ஃப்ரெண்ட் ரூம் ஒண்ணு இருக்குது. நேரா அங்க போறோம், ஃபுல்லா குடிக்கிறோம், நெக்க மட்டியா வரும். சூப்பர். உங்களுக்கு வெளிய போங்க. அம்மா இப்ப என்ன எழுதணும்? தாத்தா. சூப்பர், நல்லா கேட்ச் பண்ற. தாத்தா நோ கோட் வேர்ட்ஸ். அப்பா அம்மா. உன் கை விரல்கள் மெல்ல மெல்ல பட்டன. ஹலோ போறோம் போக்கா. யார் நம்மள டீசெண்டாக கூப்பிடுறது? நம்ம ஃபோன் இல்லை விக்கே, உன் ஃபோன் தான் அடியுது, பேசு. விக்கே உன் ஃபோன் தான் அடியுது, பேசு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மீட்டிங். வர இதோ வந்துடுறேன், இதோ 5 நிமிஷத்தில் வரேன். ஒருத்தி ஏய் என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்றா, போவா? ஓ ஏய் பாய்டா, பாய். போ சட்டியை மாட்டி நான் கிளம்ப வேண்டியது தான். என்னம்மா நீ நோய் ஃபோன் வச்சுனே இருக்கிற? அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுங்க தெரியுமா? என்ன விஷயம் உனக்கு? அவன் குத்தூர் கொலையுமா கிடறானு படி. இந்த லெட்டரை படிக்க எவ்வளோ தூரம் வர சொன்னேன்? தாத்தா பாட்டி சரக்கு. என்னது இது? அது ஏதோ மளிகை சமாளிச்சிட்ட மாதிரி இருக்கு. ஓ அது எப்படிங்க வந்துச்சு? இந்த ஜன்னல்லாம் ஓப்பனில் இருக்கியா, அப்படியே காற்ற உள்ளே வந்திருக்கும். உண்மையை சொல்லு, யார் வீட்டுக்கு வந்தா? உங்கள் அப்பா வந்தாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஃபேமிலி செட் ஆகாது தெரியுமா? ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட். உங்கள் அப்பாவை கூட்டின்னு வா, நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்க அப்பா மேலே எப்படி போடுற? இப்போ நினச்சாலும் பயமாகுது. என்ன ரசா ஃபீலிங்கா? எனக்கு தான் ஃபீலிங்கு. ஃபீலிங்லாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு உங்கள் வீட்டில் விட்டு போனது ரஃப் காப்பியா ஃபேர் காப்பியா? ஃபேர் காஃபியா? எவ்வளோ முறைகிறான். நீ பண்ணதையாவது சமாளிச்சிட்டேன்டா, பேப்பர் மேட்ரு. இவன் ஒன்று பண்ணான்டா. நீயாமா? தெரியலையாமா? நானா? சாலையோரம் பூக்கள் பூக்கும் பெண்ணே சங்கீதம் பாடும். ஊருனா கோவா தாயா. நான் சரக்கு என்ன பொண்ணுங்க. இந்த விக்கி வெளியூர் வந்தாலே ஜாலி ஆயிடுவான். ஆமா என்னது இது? விக்கி பீச்ல விளையாட நீச்சல் அடிச்சல. ஆமா அந்த வீட்டு போவே மாட்டேங்குதுப்பா. போலியா? நானும் வரட்டா அந்த எஃபெக்ட்டுக்கு.
மிஸ்ஸெல்லாம் சும்மிருக்கிறது தானே கோவா. ஜி பக்கத்தில் சரியான பப்பு ஒன்று இருக்குது. இன்னைக்கு நைட்டு பார்ட்டி நடக்குதான், அமோகமான பார்ட்டி. நம்ம 3 பேருக்கு 14,000 ரூபாய் போட்டு என்ட்ரி குத்து வச்சிட்டேன். ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. நம்ம நைட்டு போகிறோம், பார்ட்டி பண்ணுறோம். அதுவும் ஃபாரின் பீக்கு சுட வெள்ளக்காரியா நம்ம கோசம் 14,000 செலவு பண்ணிக்கிறா இந்த மனுஷன். பா பெரிய மனுஷன் வேற லெவல்யா நீ வாயா. சாலையோரம் பூக்கும் பூக்கும் பெண்ணே கோவா. ஆனா ஜி வெளியூர் வந்தாலே நம்மளால செம்ம ஜாலியாக ஆயிடுறாப்பல. அதுவா என்ன பண்றது, நல்லா கட்டி வச்சு நாயை அவுத்து விட்டா அப்பதான் தெரிய செய்யும். சும்மாப்பா நானே கல்யாணம் என் பொண்டாட்டிலாம் மறந்துட்டு ஜாலியாகிறேன். இப்ப எதுக்குடா அதை ஞாபகம் பத்தினே? விடு விடு விடு, நைட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். ஜாலி பண்றோம். வெள்ளக்காரியா ஐ அம் கமிங். 14,000 சும்மாவா? பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான். ஆமா 14,000 தான் ஞாபகம் வருது. கார்டு ஸ்வைப் பண்ண ஒர்க் ஆச்சா தெரியல. ஜி மெசேஜ் உங்களுக்கு வந்துருக்கா பாருங்க. யாரா இவன் தற்கூரியாகிறான்? உன் கார்டை ஸ்வைப் பண்ணா எனக்கு அப்புறம் மெசேஜ் வரும். அதானே அதான் தெரியுமே. அதனால தான் இவரு கார்டை ஸ்வைப் பண்ணேன். என் கார்டை ஸ்வைப் பண்ணியா? டேய் லாவண்யா கோபால். லாவண்யா கோபாலா? ஜி மெசேஜ் என் பொண்டாட்டி நம்பருக்கு போவும்டா. பொண்டாட்டி நம்பர் போமா? ஜி அப்ப அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க மெசேஜ் வந்திருக்கானு. போடா லூசுக்கு முட்டை. நான் மீட்டிங்க்கு ராஜஸ்தான் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன்டா. இப்போ நான் கோவால இருக்கிறேன். நைட்டு பார்ட்டி பண்ண போறேன்னு அவருக்கு தெரியும்டா. போச்சு மொத்தமா போச்சு. டேய் அவன் வீட்டுல கூட அந்த பாவத்துக்கு என்ன சேர்த்து வட்டி வேணடா. நீ வேணா இப்படி பண்ணி தொலைச்ச. ஐயோ என்ன பண்ண போறேன்னு சொல்லியே. அதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு நம்ம பார்ட்டி போறோம்ல. இல்ல ஜி ஆனா ஜி அன்னைக்கு நைட்டு சரியான பார்ட்டி ஜி. அச்சச்சோ என்ன தனியா விட்டு பார்ட்டி பண்ணிட்டேலா? அத்திம்பேரெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அவனாலே எப்பவுமே பிரச்சனை தான். தேவதையை கண்டேன் காதல் விழுந்து ஒரு முன்னு முடிச்சாலா முட்டாளான கேளு கேளு தம்பி. தம்பிடா தம்பி. அதை நான் அப்புறம் கேட்கறேன். நம்ம ஆபீஸ்ல புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்காளே பாத்தேலா? ஆமா பாலஸ்வாதி. அவளுக்கு என்ன? அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரு லவ்வா? ரொம்ப சிம்பிள், வெறும் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி தான். ஐயா அவெல்லாம் நோக்கு செட் ஆக மாட்டா. ஓய் அவளை பார்த்தேலா அடிச்சா தாங்குவியா நீ? அப்படிலாம் சொல்லாதீங்க, நெஞ்செல்லாம் வலிக்கும். நெஞ்சு வலிக்குமா? அதுக்கு நான் என்ன ஓய் பண்றதே? நீ இதை எப்படின்னா பேசி அந்த பொண்ணுகிட்ட இருந்து நம்பர் வாங்கி கொடுங்கண்ணா. நம்பரா? ஆமாண்ணா. பார்த்தா முன்ன மாதிரிலாம் எல்லா பொண்ணுகிட்ட என்னால பேச முடியாது. ஐ அம் a married fellow பார்த்தா. இந்த ஆஃபீஸில் எவனையும் நம்ப முடியாதுண்ணா. அதுவும் அந்த குண்டு பையன் இருக்கானே தெரியுமா, அவன் வேற ஏதோ பேசிட்டு இருக்கானா. உன்னால் நினச்சா தானே பண்ண முடியும். உன் காலைல கூட விடுறேண்ணா. நான் கொஞ்சம் பாருங்கண்ணா. நான் உங்க ஆஃபீஸில் உங்களை மாதிரி யாரும் கிடையாதுண்ணா. ஐயா தூ வரட்டும்டா பேசுறேன். வேற மாதிரி ஆயிடுவ நீ. ஹாய். ஹாய். நானே உங்கள்கிட்ட பேசணும்னு இருந்தேன். நீங்களே வா. என்னவா இருக்கு? நீங்க வெஸ்ட் நகர்ல இருந்து தானே வரீங்க? ஆமா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு உங்களை பத்தி நிறைய தெரியும். நிறைய தெரியுமா? ஆமா. நீங்க திருவான்மியூர்ல இருந்து. மச்சி நேத்து ஒரு சாக்லேட் குத்தியே செம்மையாச்சு. இன்னொன்னு கிடைக்கும்? இன்னொன்னுலாம் இல்ல. ஓய் சாக்லேட் கேக்குற நேரமா இது. கடல போறோம் இருக்கு. சாக்லேட்லாம் கொடுத்தீங்களா? எனக்கு சாக்லேட். ஐயோ சாக்லேட் இல்லையே. நானே கொஞ்சம் சாக்லேட் மாதிரி தான் இருப்பேன். ஒரு கடி கடிச்சிங்களே. இப்படிதான் நேத்து வாங்கி ஒரு 2 வாட்டி கடிச்சிட்டாங்க. என்ன கடி கிடின்னு பேசுறா? நம்மளுக்கு நம்பர் வாங்கினா போதும். நான் திருவான்மியூர்ல இருந்து வரேன். திருவான்மியூர்ல உங்களை பார்த்ததே இல்லையே. கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. பேசுறாரு. நல்ல வேலை ஒரு கல்யாணம் ஆச்சு. இல்ல ஒரு பேசி உஷார் பண்ணிப்பாரு. வாங்க வாங்க. ஆமா உங்க நம்பர் என்ன சொன்னீங்க? நான் நம்பர் சொல்லவே இல்லையே. அப்ப சொல்றது. அப்பாடா. ஆமா இன்ஸ்டாகிராம்ல இருக்கீங்களா நீங்க? ப்ரொஃபைல் நேம் பேபி கால்ஸ் மீ பன். பன்னா? சாதா பண்ணா கிரீம் பண்ணா? காமெடி. நீ முன்னால போனா நான் பின்னால கொண்டு போய் வேற. ஹாய். என்னண்ணா பேசி நம்பர் வாங்கிட்டேல் போலக்கு? யார் நம்பர்? பாலஸ்வாதி நம்பர்னா? ஓ பாலஸ்வாதி. ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க. அதெல்லாம் நோக்கு எதுக்கு ஓய்? நான் பேசிட்டு பொறுமையா தரேன். அது வரைக்கும் அமைதியா இரும். சண்டாலா பேபி கால்ஸ் மீ பன். நல்லாதான் இருக்கு. பன்னு பன்னு. பார்த்தா புண்ணியத்துல இன்னொரு பொண்ணு நம்பர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சாட் பண்ண வேண்டியதுதான். ஃப்ரெஷ் ஆயிட்டு சாட் பண்ணுவோம். தோ அவரே வந்துட்டாரே. ஹாய். ஹாய்.
நீ எங்க இங்க? வாங்க சார் வாங்க. நீங்க ரெண்டு பேர் எப்படி? இவன் என் தங்கச்சி. தங்கச்சியா? கசின். கல்யாணத்துல பார்க்கவே இல்லையே. நான் ஃபாரின்ல படிச்சிட்டு இருந்தேன். ஃபாரினா? ஃபாரின் போற மூஞ்சி உங்க குடும்பத்துக்கே இல்லையம்மா. என்னது? இப்படிதாங்க ஆபீஸ்ல ஜோக் பண்ணிட்டே இருப்பாரு. ஓ சார், ஆபீஸ்ல இப்படிலாம் பண்றீங்களா? நீ சும்மா இப்ப வேணா நான் கடிக்குவா. கடிக்க போறியா? என்ன கடிக்கிறது? உங்களுக்கு தெரியாதா? அவர்தான் சாக்லேட் ஆச்சே, கடிச்சா டேஸ்டா இருக்கும். ஓ அந்த கடிக்கிறதா? தெரியும் தெரியும். இரு வந்துடுறேன். சரிங்கக்கா. ஏய், அவ தங்கச்சின்னு சொல்ல மாட்டியா? ஆபீஸ் வா, மண்டைய பொளக்குறேன். ஓ அப்படியா அக்கா? ஏய் சு. அப்புறம் மேகி கூட உங்களை கேட்டதா சொல்ல சொன்னாங்க. வெளிய பாடா. பை. குடும் ஃபுல்லா குட்டிச்சாத்தானா இருக்குது. ஆமா, யார் அந்த மேகி? மேகியா? 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மா அது. ஓ உன் தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பக்கமே போயிருந்திருக்க மாட்டேன். இந்த பார்த்தா பையன் தான் நம்பர் வாங்கி கொடுக்க சொன்னா அதான். இப்போ நீ எப்படி 2 நிமிஷத்துல மேகி மாதிரி ஆகுறன்னு பாக்குறியா? சாரிண்ணா உங்க பிரச்சனைலாம் முடிஞ்சோடனே செல்போன் கொஞ்சம் பார்த்து கொடுத்துறீங்களா? அவ்வளவுதான் உனக்கு. இப்பெல்லாம் நிம்மதியா சோசியல் மீடியா கூட யூஸ் பண்ண முடியல. ஆமாம்மா, நீ குரூப்ல மெசேஜ் அனுப்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வாட்ஸ்அப்பே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேனே. ஐயோ என்னாச்சு? ஒரு நாள் அவர் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா, ஒரே ஸ்டேட்டஸ் க்ளோஸ். ஓ அப்படி என்னாச்சு? கோனை சாமான் அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.